வாழ்த்துக்கள். எதுக்கு மாமா? தொழிலாம் சொந்தமாக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லை மாமா, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு மூலயமா ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அதான் உங்ககிட்டயும் சொல்ல முடியல. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களோ சொல்லலையோ, ஆனால் உங்கள் ரூட்டில் கரெக்டாக போகிறீங்க. அதான் மாப்பிள்ள எனக்கு வேணும். அது வரைக்கும் சந்தோஷம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீங்கள் இதை என்கிட்ட சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். தேங்க்ஸ் மாமா. சரி மாப்பிள்ள, என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க? மாமா, அண்ணனுக்கு மணி விழா பண்ணலாம்னு இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நான் கூட பல தடவை யோசிச்சிருக்கேன் மாப்பிள்ள, நீங்கள் ஏன் இது வரைக்கும் செய்யலன்னு. பரவாயில்ல மாப்பிள்ள, இப்போ செய்கிறீங்களே அதுவே சந்தோஷம். அவர் பரோலில் தர்ஷன் கல்யாணத்துக்காண்டி தான் வந்தார். இந்த விழாவை நடத்திட்டு அதுக்கப்புறமா தர்ஷன் கல்யாணத்தை நடத்தலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. மாமா, கதிர் ஞானெல்லாம் இங்கே தான் இருக்கோம். அப்படியா? இருங்க, நான் ஸ்பீக்கரில் போடுறேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அண்ணன் தம்பி எல்லாம் ஒத்துமையா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனைவியான்னு சொன்னாரு. வாழ்த்துக்கள் மாமா. உங்க வாழ்த்தை நேரா வந்து சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மாப்பிள்ள, நான் வரணும்னு நினைக்கிறீங்களா மாப்பிள்ள? ஒண்ணு இல்ல, திடீர்னு சொல்றீங்களே, அதான் எல்லா ஏற்பாடும். மாமா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். நீங்க வந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுத்தா போதும். நீங்க வந்து நிக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் என்ன மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். என் மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் கூப்பிடுறப்போ நான் வராம இருப்பேனா? பாத்தியா, நான் உங்களை மாப்பிள்ளையா பார்க்கல, என் பிள்ளையா தான் பார்க்குறேன். காலத்துல எல்லாத்தையும் மறந்து தானே ஆகணும், அதானே வாழ்க்கை. கண்டிப்பா நான் வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி சரி, வச்சிருங்க, போனை வைக்கிறேன். பாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதான்டா. ஏன் நம்ம 3 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம், இப்போ மாறிக்கலையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா. அண்ணே, காப்பி வேணுமா அண்ணே? அதெல்லாம் வேணாமா. என்னண்ணே, கணக்கு எழுதுறியலா? ஆமா, உனக்கு என்ன வேணும்? இல்லண்ணே, ஆளுக்கு ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கிய. அதெல்லாம் பார்த்தா பதறதா சிரிக்கிறதா ஒண்ணுமே புரியலண்ணே. சரி, எனக்கு எதுக்கு வம்பு? ஒண்டிக்கு வந்த இடத்துல வம்பளுத்து விட்டா மாதிரி ஆயிரப்போகுது. நீங்க வேலையை பாருங்கண்ணே. ஜான்சி, என்ன என்னண்ணே? உன்னை சொல்றதா இருந்தா முழுசா சொல்லு, இல்லைன்னா பேசாம இருந்துக்கா. எதுக்கு அரையும் குறையமா பேச்ச ஆரம்பிச்சுட்டு ஓடுற? என்ன நடந்துச்சுப்பா சொல்லு. அண்ணே, கீழே ஒரு விஷயத்த பார்த்தேன்னே, ரொம்ப வருத்தமா போயிருச்சுண்ணே. உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா உங்க முகத்தை பார்த்து நிம்மதியா இருக்கிற மனுஷன் மனசை போட்டு ஏன் குழப்பிக்கிட்டுன்னு இருக்கட்டும்ண்ணே. சொல்றேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. கீழே தாரா மணி விழா நடக்குமா நடக்காதான் சீட்டு போட்டு பார்க்க போறேங்கிறா. நல்ல விஷயம் தானே சித்தி, போட்டு பார்க்கட்டும், ரிசல்ட் இப்பவே தெரிஞ்சிடும்ல. பாத்தியாமா, நடக்காதுன்னு வந்துருச்சு. வெளியே ஒரு வேஷம், உள்ள பூரா வேஷம். இப்படித்தானே இருக்காங்க இந்த மனுஷங்களே, இப்படிதானே. இவகளை மட்டும் குறை சொல்லி என்ன ஆக போகுது? உங்ககிட்ட பேசுறப்போ இனிக்க பேசிவிட்டு இப்ப நடக்காதுன்னதும் ஒவ்வொருத்தி முகத்திலையும் சிரிப்பை பார்க்கணுமே. அதான் சாக்குனே, பேசிட்டே போகாத. ஏதோ அந்த சின்ன பிள்ளை தெரியாம பேசியிருக்கேன், பெரியவங்களே காதல வாங்காம நின்றுப்பாங்க. இதுக்கு போய்கிட்டு பேசாம போய் வேலையை பாருப்போ. அண்ணே, நீங்க சொல்றது சரியாவே இருக்கட்டும்னே. இவளுக சின்ன புள்ளைய பேச விட்டா வேடிக்கை பாப்பாளுக. நல்ல காரியத்தை பத்தி பேசுறப்ப
இப்படி அபசகுணமா பேசிட்டாலே அதன்னு கண்டிக்கணும்லண்ணே. அதை விட்டுவிட்டு சிரிச்சுக்கிட்டு நின்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம்? அவளுக்கு மனசுல இருக்கிறத இந்த புள்ள பேசி பிடிச்சு அதானே. சரிண்ணே, இப்பதான் ஒத்துமையா இருக்கிய, அதுல நான் ஏன் கல்லெறியணும்? நீங்க சொல்றது தானே சரி. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இதை இப்படியே விட்டுருங்கண்ணே, நான் வரேண்ணே. ஏய் ஜான்சி இல்லு. என்னண்ணே? நீ அவளுக்கு மேல கொஞ்சம் கண்காணிப்பா இருக்கணும். ஏதாவது தப்பா போற மாதிரி தெரிஞ்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லணும். என்கிட்ட மட்டும்தான் சொல்லணும், வேற யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. புரியுதா? அண்ணே, நான் இப்படி பேசிவிட்டேன், நீங்க அவளுகளை பத்தி தப்பா நினைச்சிடாதீங்கண்ணே. ஏய் பேசாம நான் சொன்னதை மட்டும் செய். என்கிட்டே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க நீ. போ போய் வேலையை பாரு போ. சரிண்ணே. அண்ணே, நீங்க எதுவும் கவலைப்பட்டுறாது என்ன, மணி விழா சிறப்பா முடியும். சரி அண்ணே? வாங்கப்பா, வாங்க வாங்க. எல்லாரையும் அழைச்சிட்டீங்களா? ஆமாம்மா. என் மாமியார், அப்புறம் இவன் மாமனார், அப்புறம் நம்ம சுரேஷ் அண்ணன், அப்புறம் ஐயனார் மாமா, மல்லிகாத்த வீடு, மற்றபடி ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் அழைச்சாச்சுமா. மா, அவங்க எல்லாருமே உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. சந்தோஷம். ஏய் நந்தினி, மோர் கொண்டாங்கடி. பிள்ளைங்க வெயில அலைஞ்சிட்டு வந்திருக்காங்க. இல்லம்மா, இப்பதான் நாங்க டீ குடிச்சிட்டு வரோம், எங்களுக்கு வேண்டாம். அப்படியா? ஏய் மோர் வேண்டாமாடி, நீங்க வாங்க. எதுக்கா? சரி அம்மா, அண்ணா எங்க? மேல இருக்கான். அத வந்துட்டேன். என்னப்பா எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாச்சா? அழைச்சாச்சுண்ணே, கேளுங்க. ஆமாண்ணே, எல்லாரையும் அழைச்சாச்சு. எல்லாருக்குமே சந்தோஷம்தான். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறோம்னு சொல்லிட்டேன். ஆமா, உங்க மாமனார் வீட்டுல ஒன்றும் சங்கடப்படலையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். நிச்சயமா வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா சரிப்பா, சந்தோஷப்பா. ஆமாண்ணே, என் மாமனார்ட்ட இவங்க எல்லாருமே பேசினாங்க, அழைச்சாங்க. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம் சந்தோஷப்பா. எப்பா, இந்த மணி விழாவை நடத்துறதுல நீங்க ரொம்ப முனப்பா இருக்கீப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாமா, தீயா வேலை பார்க்குறாங்க. ஃபங்க்ஷன் நல்லா ஓஹோன்னு நடக்கும். ஜனனி குடு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னாச்சு, கட்டு பிரிச்சாச்சா? பிரிச்சாச்சு.